அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விஜய் அவர்கள்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க விவாகரத்து வேணும் அப்படின்னு கேட்டதை விட அந்த விவாகரத்து ஏன் வேணும் அப்படின்னு கேட்டதற்கான காரணம் தான் விஜய் ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுடைய நெஞ்சில் இடிய இறக்கி இருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு ஒரு நடிகையோடு விஜய் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது, திருமணம் கடந்த உறவு இருக்கிறது என்று எனக்கு ஆதாரத்தோடு தெரிய வந்தது. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை விஜய் அவர்கள்ட்ட அந்த உறவு வேண்டாம், நீங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துருங்க, நமக்கு ஒரு பொண்ணு நமக்கு ஒரு பையன் 2 பேர் இருக்காங்க, நம்ம சமுதாயத்தில் பல பேரால் மதிக்கப்பட்டு இருக்கோம், இப்படி ஒரு விஷயத்தை செய்யாதீங்கன்னு நான் வலியுறுத்திக்கிட்டே இருந்தேன். ஆனால் விஜய் அவர்கள் அதை கேட்பதாக இல்லை. நான் சொல்கிறத அவர் காது கொடுத்து கூட கேட்கல. தொடர்ந்து அந்த நடிகையோடு அவர் பழகி வந்துக்கிட்டே இருந்தார். அந்த நடிகையும் விஜய் தன்னோடு இருக்கக்கூடிய புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவேறிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவமானத்தை இந்த விஷயம் தேடி கொடுத்துச்சு. சொந்த பந்தத்துக்கு மத்தியில், ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில், வெளியில் எங்களால் தலை காட்ட முடியல. போகிற வர்ற இடத்துலலாம் நாங்கள் சங்கடப்பட்டுட்டே போக வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. என்னுடைய மகளுடைய பட்டமளிப்புக்கு விழாக்கு கூட விஜய் அவர்கள் வருகை தரல. இது மாதிரி ஒட்டுமொத்தமாக நாங்கள் குடும்பத்தோடு மிகப்பெரிய அவமானங்களை விஜய் அந்த தனிப்பட்ட நடிகையோடு திருமணம் கடந்த உறவில் இருக்கிறது மிகப்பெரிய அளவில் எங்களை மனதளவில் பாதிப்புக்குள்ளாக்குச்சு. இது எல்லாத்திற்குமே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக தான் நான் விஜய் அவர்கள்ட்ட இருந்து விவாகரத்து பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்து நான் மனு தாக்கல் பண்ணியிருக்கேன் என்று சங்கீதா அவர்களால் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதா அவர்கள் இப்போ வரைக்கும் விஜய் அவர்களோட திருமணம் கடந்த உறவில் இருக்கக்கூடிய நடிகை யார் என்று அந்த பேரை குறிப்பிடாமல் இருக்கிறாங்க. தேவைப்பட்டால் அந்த நடிகையுடைய பேரை நான் வெளியிடவும் தயங்க மாட்டேன். அந்த நடிகையோடு விஜய் அவர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த திருமணம் கடந்த உறவை ஆதாரத்தோட நான் அம்பலப்படுத்துவேன் என்று சங்கீதாவுடைய தரப்பு சொல்லி இருக்கிறது. பொதுவாக இந்த திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிறது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதா? ஏன்னா நிறைய பெரியாரிஸ்ட் தான் இந்த திருமணம் கடந்த உறவு தவறு இல்லைன்னு பேசுவாங்க. விஜய் அவர்களும் ஈவேராவை கொள்கை தலைவர்னு வச்சிருக்காரு. அதனால அந்த திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிறது விஜய்க்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது லீகலா, சட்டப்படி சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்துச்சு. அந்த ஆர்டரில் அடல்ட்ரி இஸ் லீகல் இன் இந்தியா, அதாவது கல்யாணமான ஒரு ஆணோ கல்யாணமான ஒரு பெண்ணோ இன்னொரு உறவில் இருக்கிறது தவறு இல்லை, அது கிரிமினல் அஃபென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தது. அப்போ விஜய் அவர்கள் திருமணத்தை மீறி ஒரு உறவில் இருக்கிறத சட்ட ரீதியாக விஜய்க்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அவரை தண்டிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது. ஆனால் அதை வச்சு டைவர்ஸ் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். டிவோர்ஸில் என்னுடைய கணவர் இன்னொருத்தரோட திருமணம் கடந்த உறவில் இருக்கிறதுனால நான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறேன், இந்த இல்லற வாழ்க்கையில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள்ட்ட இதை ஒரு காரணமாக கோர்ட்டுக்கு முன்னாடி முன்னெடுத்து வைத்து விஜய் அவர்கள் இன்னொரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கார், அதனால் எனக்கு அவர்கிட்ட இருந்து டைவர்ஸை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு அனைத்து உரிமையும் சங்கீதா அவர்களுக்கு இருக்கிறது. நான்லாம் விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவேன் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு பல இடங்களில் அவரை நான் விமர்சித்து பேசியிருக்கேன். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எந்த இடத்துலையும் நான் வாய் திறந்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கி பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்திற்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். எலெக்ஷன் இன்னும் 2 மாதம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த சங்கீதா இப்படி ஒரு முடிவை எடுத்து நீதிமன்றத்தை நாடுவதற்கான காரணம் என்ன? விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே சங்கீதா டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி இருக்கலாம். ஏன்னா விஜய் அவர்களுக்கு திருமணம் கடந்த உறவு இருக்கு, இன்னொரு நடிகையோட தொடர்பில் இருக்காருன்றது ஆதாரத்தோடு சங்கீதாவுக்கு 2021ஆம் ஆண்டே கிடைச்சிருச்சு. நீங்க 2021 என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சங்கீதா? நீங்க அப்பயே போய் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற கேள்வி விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவேகா தொண்டர்கள் கிட்ட எழும்புறதையும் நம்மளால தவிர்க்க முடியாது. அப்போ எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் 2 மாதம் எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விஜய்க்கு எதிராக
எதிராக இந்த டிவோர்ஸ் மனு தாக்கலை செய்திருக்கிறதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு அரசியல் நகர்வு இருக்கிறது. ஒன்று திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கணும், இல்லை பிஜேபியாக இருக்கணும். இந்த ரெண்டு கட்சியில் ஏதோ ஒரு கட்சி தான் விஜய் அவர்களை டோட்டலாக டிஃபேம் பண்ணணும், இந்த 2026 தேர்தலில் விஜய் அவர்களை தோக்க அடிக்கணும் அப்படிங்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சங்கீதா அவர்களை தூண்டிவிட்டு விஜய்க்கு எதிராக டிவோர்ஸை அப்ளை பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு விஜய் ரசிகர்களால் சொல்லப்படுது. விஜய் அவர்களை அரசியல் ரீதியாக தான் விமர்சிக்கணும், விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுறது தவறுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜய் அவர்களோடு இவ்வளவு நாட்களாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்த சங்கீதா தரப்பு நியாயத்தையும் நம்ம பேசி தான் ஆகணும். அவங்களுக்கு விஜய் அவர்கள்ட்ட இருந்து விவாகரத்து வாங்கி கொண்டு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக்குவதற்கான அனைத்து உரிமையும் சங்கீதாவுக்கு இருக்கு. என்ன எலெக்ஷன் டைமாக இருக்கும்போது சங்கீதா அவர்கள் இந்த டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது தான் சங்கீதாவுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் கட்சி அவங்கள விஜய்க்கு எதிராக தூண்டி விட்டுருக்குமோ அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்து எழுது. இதுக்காக விஜய் அவர்கள் யோக்கியர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் நம்மளால் கொடுக்க முடியாது. அவர் எந்த நடிகையோட ஃப்ளைட்டை பிடிச்சி இன்னொரு நடிகையோட கல்யாணத்துக்கு போனாருன்றது நமக்கு தெரியும். விஜய் அவர்கள் எந்த நடிகையோட நாயை கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தாருன்றது நமக்கு தெரியும். அந்த நடிகையோடு பல்வேறு இடங்களில் பல்வேறு புகைப்படங்கள் நமக்கு வெளியாகிருக்கு. அது சமூக ஊடகங்களே ஆதாரமாக இருக்குது. விஜய் அவர்களுடைய மனைவிக்கு இதை விட ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறதாக விஜய் அவர்களுடைய மனைவியே சொல்கிறாங்க. தக்க நேரத்தில் தேவைப்பட்டால் நான் அதை வெளியிடுவேன், அந்த நடிகை யார் என்றும் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சங்கீதா அவர்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, நம்ம சங்கீதா அவர்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். விஜய் அவர்களோட இவ்வளோ நாளாக நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தீங்க, அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, இப்போ நீங்கள் பிரியணும்னு நினைக்கிறீங்க, டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அவர்கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிவதற்கு அனைத்து உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. அதே நேரம் விஜய் அவர்கள் இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாரு, இன்னொரு பெண்ணை அவருக்கு பிடித்திருக்கிறது, இன்னொரு நடிகையோட அவர் ட்ராவல் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப அவருக்கான ஸ்பேஸை கொடுத்து ஒதுங்கிறது தான் சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு அவர் அந்த நடிகையோட சேர்ந்து இருந்த ஆதாரத்தை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் மீது சேற்றை வாரி இறைப்பது எந்த விதத்திலையுமே நியாயம் இல்லைங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா நான் ஒரு சீமான் தம்பியா இந்த விஜயலட்சுமி பிரச்சனையை வச்சு அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு கேவலமான அவதூறுகளை சமூக ஊடகங்களில் அள்ளி வீசினானுங்க அப்படிங்கிறது எனக்கு நன்றாக தெரியும். அந்த வலியும் வேதனையும் எனக்கு தெரிந்ததுனால விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு பெண்ணை வைத்து அவதூறுகளை கட்டமைப்பது, ஒரு கேவலமான விமர்சனத்தை முன்னெடுப்பது, இதெல்லாம் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்காரன் செய்ய மாட்டான், நான் செய்ய போகிறது இல்லை. இதில் நம்ம உண்மையிலே வருத்தப்படுறது யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுடைய மகள் மற்றும் விஜய் அவர்களுடைய பையன் சஞ்சய்க்காக தான். அவங்க 2 பேருடைய எதிர்காலம், அப்பா அம்மா 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றப்ப எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம உண்மையிலே வருத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதை வச்சு யார் அரசியல் பண்ணுவா அப்படின்னா கண்டிப்பாக திமுக ஊப்பிகள் இதை விஜய்க்கு எதிராக மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி விஜயை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கான அனைத்து முயற்சியும் செய்வாங்க. ஏன்னா இதே விஷயத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் விஜயலட்சுமி விஷயத்தில் இவனுங்க பண்ணியிருக்கிறானுங்க, பண்ணுவானுங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, விஜய் மீது நமக்கு 1008 அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இருக்குது, அதை வச்சு தாராளமாக நம்ம விஜயை விமர்சிக்கலாம். ஆனால் விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அதை வைத்து விஜயை நம்ம விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் சரி. மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்குறேன், சங்கீதா அவர்கள் தேர்தல் 2 மாதத்தில் நடக்கவிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் விஜய்க்கு எதிராக டிவோர்ஸ் கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தை நாடுனதை பற்றிய மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு மற்றும் அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.